இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் கூகுளின் ஏஐ திட்டம். உலகின் முன்னணி தொழில்நுட்ப நாடாக உருவாகப் போகும் இந்தியா. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் என இந்திய ஏஐ சந்தையில் பன்னாட்டு நிறுவனங்கள் கடும் போட்டி நடந்து கொண்டிருப்பது என்ன? டொனால்ட் ட்ரம்பின் இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடுகளை தவிடுபொடியாக்கி அமெரிக்காவின் தொழில்நுட்ப நிறுவனங்களான அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள் ஆகிய நிறுவனங்கள் இந்தியாவின் ஏஐ சந்தையை குறிவைத்து களமிறங்கியுள்ளன. இதில் ஒரு திட்டம்தான் ஆந்திராவில் உருவாக்கப்பட்டு வரும் உலகின் மிகப்பெரிய ஏஐ தரவுத்தளம். ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் அனகப்பள்ளி மாவட்டங்களில் 480 ஏக்கர் நிலத்தை சந்திரபாபு நாயுடு கூகுளின் 1 ஜிகாவாட் திறன் கொண்ட ஏஐ தளத்திற்கு ஒதுக்கியுள்ளார். இந்த திட்டத்தை கூகுளுடன் சேர்ந்து அதானியின் நிறுவனமும் செயல்படுத்த உள்ளது. ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு $10 பில்லியன் முதலீடு செய்யப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அதனை $15 பில்லியன் உயர்த்தியுள்ளனர். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 1,35,000 கோடி ரூபாய் ஆகும். இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த திட்டத்திற்கு ஆந்திர அரசாங்கம் வழங்க உள்ள மின்சாரம் தான். கிட்டத்தட்ட 1000 மெகாவாட் மின்சாரத்தை இந்த திட்டத்திற்கு ஆந்திர அரசு வழங்க உள்ளது. இது மும்பையின் ஒட்டுமொத்த மின் நுகர்வில் 50% ஆகும். இந்த திட்டம் மூலம் 1,88,000 பேருக்கு வேலை கிடைக்கும். மாநில அரசுக்கு ஆண்டுக்கு 10,000 கோடி வருமானம் கிடைக்கும் என கூறி வருகின்றனர். இதன் காரணமாக விசாகப்பட்டினம், அனகப்பள்ளி மாவட்டங்களில் நிலங்களின் விலை உயரத் தொடங்கியுள்ளது. மற்றொரு பக்கம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கும் நிறுவனங்கள் புற்றீசல் போல் வளரத் தொடங்கியுள்ளன. இது இந்தியாவிற்கு தாறுமாறான வளர்ச்சியை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. வெளிநாட்டு தயாரிப்புகளை புறக்கணித்து சுதேசி தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு மோடி பேசிய சில நாட்களிலேயே இந்த திட்டம் மோடி முன்னிலையிலேயே கையெழுத்தானதை ராய்ட்டர் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவில் வாழும் சுமார் 100 கோடி மக்களை குறிவைத்து தங்களது சந்தையை விரிவுபடுத்த முன்னணி நிறுவனங்கள் முயன்று வருகின்றன. இந்த திட்டம் குறித்து தெரிவித்துள்ள கூகுள் கிளவுட் CEO தாமஸ் குரியன், அமெரிக்காவிற்கு வெளியே கூகுள் நிறுவனம் போடும் மிகப்பெரிய முதலீடு இதுதான் என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இந்தியாவில் பல 100 கோடி ரூபாய் ஏஐ திட்டத்திற்கு முதலீடு செய்துள்ள அமேசான் நிறுவனம் வரும் 10 ஆண்டுகளில் மொத்தம் $12 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது. இதேபோல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் $3 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது. ஒட்டுமொத்தமாக வரும் 10 ஆண்டுகளில் ஏஐ திட்டங்களுக்கு மட்டும் 3 முன்னணி பன்னாட்டு நிறுவனங்கள் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதுடன் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நேரடியாகவும் கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்க உள்ளது. இது இந்திய மாணவர்கள் அடுத்தடுத்து வெளிநாடுகளில் தொழில்நுட்பம் மற்றும் வேலை வாய்ப்புகளில் ஆதிக்கம் செலுத்தவும் வாய்ப்புகளை உருவாக்கும் என கருதப்படுகிறது.